எதிரியை கூட நம்பிடலாம். நமக்கே தெரியும் அவன் கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ண போகிறது கிடையாது, துரோகம்தான் பண்ணுவான், நமக்கு குழி தான் தோண்டுவான் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த துரோகியை மட்டும் நம்பிடவே கூடாது. துரோகி அப்படிங்கிறவங்க ரொம்ப தூரத்துலேயோ ரொம்ப தொலைவிலையோ இருக்கிறது கிடையாது, கூடவே தான் இருப்பாங்க. கூடவே சிரித்து பேசி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது லேசப்பட்ட காரியமே கிடையாது. பட் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் எவ்வளவு தொலைவில் அவங்கள விட்டு இருக்க முடியுமோ அவ்வளவு தூரமாக போயிருங்க. நான் எதிரி எப்போ தாக்குவான் எப்படி தாக்குவான் அப்படிங்கிறத கணிக்க முடியும். பட் இந்த துரோகி பார்த்திங்கன்னா எப்போ எதுக்காக ஏன் நம்மளை இப்படி குறிவைக்கிறான் அப்படிங்கிறத எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால் அதை கணிக்கிறதுக்கே முடியும். அதுக்கப்புறமா நம்ம பட்ட பாட்டில் இருந்து எழுந்து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிரும். எதிரி அப்படிங்கிறவங்க காலங்காலமாகவோ இல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயோ உருவானவங்களாக இருக்கும். பட் இந்த துரோகி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான சுய தேவைக்காகவோ இல்லது அவங்க சுய லாபத்துக்காகவோ அவங்கள நல்லவங்கள மாதிரி சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கூடவே இருந்து நமக்கு குழி தோன்றவங்க தாங்க இவங்க கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னுட்டுனா உங்களால் அவங்கள விட்டு விலக முடியலையா, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பேச்சில் நிதானம் இருக்கட்டும். உங்களுடைய செயல்முறையில் கூட எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எல்லா முடிவையுமே ரொம்பவே கிளியராக ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைங்க. பட் அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களை சேஃபாக வச்சுக்கலாம்.